வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் இருக்கிற மினிமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸலில் அந்த சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படின்னா, இடது பக்கம் எக்ஸலோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 4வது ஆப்ஷன் மினிமைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தினோம்னா, இப்போ மினிமைஸ் அப்படின்னு கொடுக்குறோம் பாருங்கள். மினிமைஸ் கொடுக்கும்போது இந்த எக்ஸல் ஃபைல் இப்படி மினிமைஸ் ஆயிரும். மினிமைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயினாக எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இப்போ இந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கும்போது திருப்பியும் நம்ம எக்ஸலை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்க எக்ஸலை திருப்பி பார்க்கணும். அப்படிங்கும்போது உங்களோட டெஸ்க்டாப்பில் கீழே இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் பாரில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸலோட படம் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் பண்ண ஆப்ஷன் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த பயன்பாட்டுக்கு தான் இந்த ஆப்ஷனில் மினிமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.